குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் திண்டுக்கல் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது அப்படியே ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி பிரியாணியை நீங்கள் ஒரு வாட்டை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் அடிக்கடி இதை செய்ய சொல்லுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாகவே இருக்கும். இந்த திண்டுக்கல் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இந்த சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு முதல்ல நம்ம சிக்கனை 2 வாட்டி கழுவிட்டு இதில் நம்ம என்னென்ன ஊற வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு லெட் பீஸோட எடுத்துருக்கேன். நல்லா பெரிய பெரிய பீஸாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் பிரியாணிக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே வசதியாக இருக்கும். இப்போ இந்த சிக்கனில் நம்ம என்னென்ன போட்டு ஊற வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல நான் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 எலுமிச்சம்பழம் கொட்டையை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது இப்போ நம்ம நல்லா கலந்து விடலாம். இந்த மசாலா அந்த சிக்கனில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சிக்கன்லேருந்து நம்மளுக்கு தண்ணி வரும். அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி விட வேண்டியது தேவையில்லை. இந்த சிக்கன் நல்லா மசாலா மட்டும் ஊறுற மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டாலே போதும். இந்த எலுமிச்சம்பழம் தயிர் எல்லாம் நம்ம சேர்த்ததுனால சிக்கன் நல்லா சாஃப்டாக மாறும். மசாலா நல்லா ஊறி வரும். நம்மளுக்கு பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வைக்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கு ஸ்பெஷலான மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாம். 8 கிராம்பு எடுத்திருக்கேன், 6 ஏலக்காய், ஒரே ஒரு ஜாதிப்பூ, பெரிய சைஸ் ஏலக்காய்னு ஒன்று இருக்குது, அது நான் 1 எடுத்திருக்கேன், கல்பாசி, அதுக்கப்புறம் 2 பட்டையை நீளமான பட்டையை 4 உடச்சி வச்சுருக்கேன். இது எல்லாமே நம்ம இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா உங்களால் எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளோக்கு நைஸாக அரைச்சிட்டு எடுத்துன்னு வந்துடுங்க. இப்போ நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் நைஸாகவே அரைச்சிட்டு எடுத்துன்னு வந்திருக்கோம். இதுக்கு மேலே நைஸாக அரைக்க வராது. ஏன்னா நம்ம கொஞ்சமாக தானே மசாலா செஞ்சுருக்கோம், அதுக்காகத்தான். இப்போ நம்ம அடுத்தது என்ன அரைக்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாயை கிள்ளி வச்சுருக்கேன், 1 பெரிய சைஸ் வெங்காயம். நீங்கள் சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்துகிட்டா இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. இல்லைன்னா சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 10 வெங்காயம் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாமே நம்ம சேர்த்து நல்லா கொரகொரப்பான பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலாக்களையெல்லாம் அரைச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம அரிசியை ஊற வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசியை எடுத்துக்கிறேன். நீங்கள் டம்ளரில் இல்லை கப்பில் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். அதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு அரிசியை ஊற வைக்க போகிறேன். நீங்கள் சீரக சம்பா அரிசியில் செய்யும்போது தான் நம்ம திண்டுக்கல் ஸ்டைலில் செய்கிற மாதிரி இருக்கும். இதே பிரியாணியை நீங்கள் பாஸ்மதி அரிசியில் கூட செய்யலாம். இல்லைன்னா நீங்கள் சாதாரண சாப்பாடு பச்சரிசி, பொன்னி அரிசி அதில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இது ஒரு 20 நிமிஷம் கண்டிப்பாக ஊறணும். இல்லைன்னா அட்லீஸ்ட்டு ஒரு 15 நிமிஷமாவது இது ஊறணும். கரெக்டாக 20 நிமிஷம் ஆன உடனே இந்த தண்ணியை வடிச்சிட்டு நீங்கள் அரிசியாக தனியாக கூட எடுத்து வச்சுக்கலாம். டைம் உங்களுக்கு அதிகமாக ஆகிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அரிசியை ஊற வச்சுட்டு அடுத்தது என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அரிசியை ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வைக்கலாம். அடுப்பு மேலே ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த நெய் கொஞ்சம் சூடாகும்போது இப்போ நம்ம இந்த மசாலாக்களையே சேர்த்துடலாம். அதுக்கு நான் 4 கிராம்பு எடுத்திருக்கேன், 2 துண்டு பட்டை எடுத்திருக்கேன், ஒரு பிரிஞ்சி இலை. இப்போ இதை லைட்டாக பொரியட்டும். இப்போ இதை லைட்டாக பொரியும் போதே நம்ம கொஞ்சம் போல் புதினா, கொத்தமல்லி 2த்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சமாக பொரியட்டும். மறுபடிக்கும் நான் 2 பச்சை மிளகாயை கிள்ளி வச்சுருக்கேன். கூடவே 3 பெரிய வெங்காயத்தை நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வந்தால் தான் பிரியாணிக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த மிளகாய்த்தூள் சேர்த்து நம்ம வதக்கும் போது பிரியாணிக்கு ஒரு நல்ல ஒரு கலர் கொடுக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது 1 நிமிஷத்துக்கு நல்லா தீயை குறைச்சி வச்சுட்டு நல்லா வதங்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மறுபடிக்கும் வதக்கி விட்டுக்கோங்க.
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல கலராக இருக்குன்னு பாருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பச்சை மிளகாய் விழுதை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பச்சை மிளகாய் விழுது வந்து நல்லா பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வரணும். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்லா கலர் மாதிரி வந்திருக்குதுன்னு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச பிரியாணி மசாலாவை சேர்த்துடலாம். இந்த பிரியாணிக்கு ரொம்ப ஸ்பெஷலான மசாலா இதுதான். அதனால ஸ்கிப் பண்ணாமல் இதை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். பாதி அளவுக்கு புளிச்ச தயிராக இருந்தாலே போதும். ரொம்ப புளிச்ச தயிராக நம்ம வந்து ஊற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த மசாலா அதுக்கப்புறம் தயிர் எல்லாம் வந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு கலர் மாதிரி வரும். அப்போ தான் பிரியாணிக்கு ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் கலரோட இருக்கும். இப்போ பாருங்க ஓரளவுக்கு நல்ல கலர் மாதிரி வந்திருக்கு. இப்போ நம்ம சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம ஊற வச்ச சிக்கனை அதில் நம்ம சேர்த்துக்கலாம். சிக்கனும் பாருங்க நல்லா வந்து ஊறி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா ஊறி வரும்போது தான் நம்ம சிக்கன் வந்து நல்லா வந்து சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக இருக்கும். அதில் நல்லா வந்து மசாலா வந்து பிடிச்சிருக்கும். இப்போ இந்த சிக்கன் ஊற வைக்கும் போதே வந்து ஓரளவுக்கு அதில் வந்து தண்ணி எல்லாம் வந்துருந்தது. அதுவே நம்ம வந்து இதில் வந்து சேர்த்துடலாம். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே நம்ம வந்து ஊற்ற வேண்டியது கிடையாது. இந்த தண்ணியிலே வந்து சிக்கன் வந்து சூப்பராக வந்து வெந்து வரும் நம்மளுக்கு. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்து சிக்கன் ஓரளவுக்கு வெந்து வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து கலந்து விடலாம். நீங்கள் ஹை ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் ரெண்டுத்துலேயும் வந்து மாறி மாறி வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. அப்பப்போ வந்து ஒரு வாட்டி வந்து கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மறுபடியும் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அப்படி வச்சா தான் சிக்கன் வந்து நல்லா வந்து நம்மளுக்கு வெந்து வரும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் சிக்கன் வந்து நல்லா வந்து வெந்து வந்திருக்கு. அதுலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சும் வருது. நம்ம சேர்த்த கொஞ்சம் கூட வந்து தண்ணியே இல்லைன்னு பாருங்கள். இப்போ நம்ம அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 கப் சீரக சம்பா அரிசி எடுத்தேன் இல்லையா, அதுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணியே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அரை எலுமிச்சை பழமும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. இந்த பிரியாணியில் நம்ம வந்து தக்காளியே சேர்க்க வேண்டியது கிடையாது. அதுக்கு பதில் தான் நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கோம். அதுக்கப்புறம் எலுமிச்சை பழம் சேர்த்துருக்கோம். இது ரெண்டுமே நம்மளுக்கு வந்து புளிப்பு வந்து பேலன்சிங்காக இருக்கும். நீங்கள் உப்பு காரம் மட்டும் வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு ஒரு கல் வந்து கூட இருந்தால் தான் நம்ம அரிசி போட்டு வெந்து வரும்போது அந்த பிரியாணி வந்து பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் இருக்கும். நம்மளுக்கு உப்பும் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த தண்ணியை செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. இந்த தண்ணி வந்து ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஊற வச்சு அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு நல்லா வந்து தண்ணி கொதிச்சு வருது. இப்போ நம்ம கழுவி வச்சிருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம். நான் அரிசியை ஒரு 20 நிமிஷமாக வந்து ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து தண்ணியெல்லாம் வந்து வடிச்சிட்டு இப்போ நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம மூடி போட்டு மூடி ஒரு விசில் வரணும். அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து வச்சுக்கோங்க. கரெக்டாக வந்து வெந்து வந்திருக்கும் நம்மளுக்கு. இப்போ ஒரு விசில் விட்டாச்சு. நல்லா வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து நல்லா முழுசாக வந்து ரிலீஸ் ஆகிருக்கணும். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள் ரொம்ப சூப்பரான பர்ஃபெக்டான பிரியாணி. இப்போ நம்ம வந்து இப்படியே வந்து கலந்து விடக்கூடாது. கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கலந்து விட்டால் நம்மளுக்கு வந்து நல்லா விடுதியாக இருக்கும். ஒரு வாட்டி மட்டும் வந்து நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம். ஒரு ஓரத்தில் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் பொறுத்து நான் வந்து இந்த பிரியாணி எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக வந்து விடுதியாக இருக்குது பிரியாணின்னு. ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். பாருங்கள் சிக்கன் எல்லாம் வந்து நல்லா வெந்திருக்கு. நம்ம இன்னைக்கு எடுத்தது நாட்டுக்கோழி சிக்கன் தான். இருந்தாலும் பாருங்கள் ரொம்ப சூப்பராகவே வெந்து வந்திருக்கு நம்மளுக்கு. லெக் பீஸ் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. சாதம் எல்லாம் பாருங்கள் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா விடுதியாக இருக்குது. இதே ஸ்டைலில் நீங்களும் வந்து திண்டுக்கல் பிரியாணி வந்து செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இன்னொரு வாட்டி வந்து இந்த மாதிரி தான் வந்து செய்ய சொல்லி கேட்பாங்க. அவ்வளோக்கு ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நம்ம இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் எந்த மசாலாவும் வந்து சேர்க்கலை. வீட்லேயே செஞ்ச சூப்பரான பிரியாணி மசாலாவை செஞ்சு தான் நம்ம இன்றைக்கி திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணியை வந்து நம்ம செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக இந்த திண்டுக்கல் ஸ்டைல் சிக்கன் பிரியாணியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல சூப்பரான டிஷ்ஷில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.